ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் அவரை சந்தித்தார். அவர் கேட்டார், ஏன் இவ்வளவு திட்டிருக்கேன் உன்னை பத்தி, நீ என்னை பத்தி பார்க்கும் போதெல்லாம் திட்டவும் மாட்டேங்க, ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்க, வெளியும் பேச மாட்டேங்க, சிரிக்கிறீ அப்படின்னா. நீங்க திட்டதெல்லாம் நான் படுக்காதான் உங்க மேல கோவம் வரப்போகுது அப்படின்னு. மற்றவங்க சொல்லியிருக்க மாட்டான், சொன்னதை கேட்டு எண்ணத்தை உருவாக்கிட்டா சொன்னாலும் நாமே தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அதை படிக்கும் போது அவர்கள் எந்த நிலையிலும் சொல்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்தோமானால் அவர்கள் மீது நமக்கு கோபம் வராது. மணமக்கள் யாராவது குற்றம் சொல்வார்களா அதை பற்றி சிந்திக்க வேண்டும். சொல்லியவர் எத்தகைய உணர்வோடு சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவருக்கு வேறு வழி இல்லை, நம்மை குற்றம் சொன்னால்தான் அவருக்கு ஏதோ ஒரு வாழ்வு கிடைக்கும், அந்த வசதி கிடைக்கும், இந்த நிலையில் இருக்கிறார் அல்லது நம்மால் ஒரு வாழ்வு போய்விட்டதையும் தெரிந்திருக்கிறார் என்ற அனுபவத்தோடு அவர்களை பற்றி நாம் கவலைப்படாமல் நம்மளை பணி செய்ய வேண்டும். இருந்தோமானால் நமக்கு யாருமே கோபம் வராது. இதை சொல்வதற்கு காரணம், திருமணம் செய்து கொள்வது என்பது தவிர்க்க முடியாத மனிதனுக்கு தேவையான அவசியமான ஒன்று. அந்த திருமணம் என்று சொல்லும் பொழுது அதிலே நறுமணம் இருக்க வேண்டும். அந்த நறுமணத்தோடு மற்றவரெல்லாம் இங்கே கொண்டது பூவாடி போட்டாங்களே, அதுபோல ஒரு மாலையாக ஒரு பூவாக இருக்கக்கூடாது. பல மாலைகள், பல பூக்கள் என்ற புகழ் மாலை உங்களுக்கு சொந்தமாக வேண்டும். நமக்கென்று ஒரு கொள்கையை வடித்தாக வேண்டும். பெற்றோர்களை, பெரியவர்களை வணங்கி வாழ்கின்றவர்கள் எப்பொழுதும் சமூகத்தில் தாழ்ந்து போவதில்லை என்பது என்னுடைய அனுபவம். நான் கண்ட அனுபவம், நான் படித்த அனுபவம், கேட்ட அனுபவம். அதை நான் எங்கும் காண்கின்றேன். என்னை எவ்வளவு விரோத உணர்வோடு அழித்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் கூட என்னை பார்த்து பேசும்போது அவர்களால் சிரிக்காமல் பேச முடியாது. காரணம் அவங்க சொன்னதே கேட்கறதில்லை.